வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மிஸ்டரி கிரைம் மூவி. முதல்ல இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கேங்ஸ்டரா நம்ம ஜானி டெப் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்டா அவரோட கணக்கு வழக்கு இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவரை நம்ம அசிஸ்டன்ட்னே கூப்பிடுவோம். இவர் பேரு புக். இவரோட அங்கிளோட ட்ரெயின் தான் இந்த தி ஓரியன்டல் எக்ஸ்பிரஸ். சோ இவரை த ஓனர்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல ஒரு பட்லர் இருக்காரு, அவரை பட்லர்னு கூப்பிடுவோம். ஒரு பிரின்சஸ் வராங்க, ஒரு வயசான பிரின்சஸ், அவங்கள நம்ம பிரின்சஸ்னே கூப்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்கள நம்ம அந்த மெய்டுன்னு கூப்பிடுவோம். அப்புறம் சேல்ஸ்மேன், ஒரு கார் ஷோரூம் 3 ஷோரூம் அமெரிக்கால வச்சிருக்காரு, அதனால அவரை நம்ம சேல்ஸ்மேன் கூப்பிடுவோம். இந்த ட்ரெயினுக்கு ஒரு கண்டக்டர் இருக்காரு, அதனால அவரை நம்ம கண்டக்டர்னு கூப்பிடுவோம். இந்த ட்ரெயின்லயே ஒரு டாக்டரும் டிராவல் பண்றாரு, அவரை டாக்டர்னே கூப்பிடுவோம். இந்த ட்ரெயின்ல ஒரு நர்ஸ் டிராவல் பண்றாங்க, அவங்கள நம்ம அந்த மிஷினரின்னு கூப்பிடுவோம். இந்த ட்ரெயின்ல கரோனில் ஹூபர்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம அந்த விடோன்னு கூப்பிடுவோம். இந்த ட்ரெயின்ல மேரின்னு ஒருத்தவங்க டிராவல் பண்றாங்க, அவங்கள நம்ம த கவர்னஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஹார்ட்மேன் சொல்லிட்டு அவரை நம்ம த ப்ரொஃபசர்னு கூப்பிடுவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹெர்குல் போரோட், இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ, இவர் தான் இந்த கதையில வர டிடெக்டிவ், அதனால நம்ம இவரை டிடெக்டிவ்னு கூப்பிடுவோம். இவங்க எல்லாரும் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்களை சுத்தி தான் இந்த படத்துல எல்லாமே போக போகுது. ரொம்ப கவனமா பாருங்க, பயங்கரமான மூவி. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி. நான் உங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றேன், இந்த மூவியை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரி வாங்க ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஒன்லைனர், ஒரு 15 பேரு வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க ட்ரெயின்ல இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் சாகடிக்கப்படுறாரு. அந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசியில அந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்றதான் இந்த கதை. ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த கதை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் பாஸ்வுட்ஸ். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது ஜெருசலம்ல 1934 1934. இங்க ஒரு கேஸை கிராக் பண்றதுக்காக தான் நம்ம டிடெக்டிவ் வந்திருப்பாரு. அதாவது 3 வேற வேற மத போதகர்கள், அவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கல்லை திருடிட்டாங்கன்றது தான் இங்க அவரு சால்வ் பண்ண வந்த கேஸ். அந்த 3 மத போதகர்களையும் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அவர் இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த கிரைம் நடந்த இடத்துல ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருப்பாரு. பெரிய பூட்ஸ் போட்டிருக்கவங்க தான் ஏறி அந்த கல்லை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்ல நம்மளோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடுறாரு. ஆல்ரெடி இன்னொரு போலீஸ்காரர் கிட்ட அவரோட ஆபீஸ்ல செக் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கல்லும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் கேஸை விசாரிக்க சொல்லும் போதே ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ சவுத் சைட்ல இருக்க கேட் ஆண்ட போய் நிக்க சொல்லியிருப்பாரு. பிளஸ் அவரோட கைத்தடியையும் அந்த செவுத்துல கரெக்டா ஒரு இடத்துல குத்தி வச்சிருப்பாரு. அந்த போலீஸ் தான் இந்த கிரைமை பண்ண, இந்த திருட்ட பண்ணவர்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த போலீஸ் அங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாரு. அந்த பக்கம் போலீஸ் நிப்பாங்க துப்பாக்கியோட, அதனால அவரால் அந்த பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் ஓடி வரும்போது அந்த வாக்கிங் ஸ்டிக்ல இடிச்சு கீழே விழுந்துருவாரு. இது எல்லாமே நம்மளோட டிடெக்டிவ் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. ரொம்ப சிம்பிளாவே இந்த கேஸை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம டிடெக்டிவ் ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து கடலோட அழகை ரசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இங்க போலீஸ் கமிஷனர் வராரு. ஹலோ டிடெக்டிவ், நீங்க இப்போ இஸ்தான்புல் போறீங்களா, அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா லண்டன் போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம டிடெக்டிவ், இல்ல நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹாலிடே தேவைப்படுது, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க பேசிட்டு கிளம்பும் போது போலீஸ் கமிஷனரை பார்த்தே நம்ம டிடெக்டிவ், உங்களோட டை கொஞ்சம் கிராஸா இருக்கு, அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நல்ல காமெடியா இருக்கும் அந்த சீன். இதை ஒரு காமெடி ஃபேக்டராவே இந்த பிலிம் ஃபுல்லாவே அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, இந்த படம் ஃபுல்லாவே. ஏன்னா நம்ம டிடெக்டிவ்க்கு எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஈவனா இருக்கணும்னு ரொம்பவே கரெக்டா பார்ப்பாரு. ஒரு 2 முட்டை மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் அந்த முட்டை 2ம் ஒரே மாதிரி சைஸ்ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. பிளஸ் இந்த படத்துல ஒரு சீன் வரும், அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சாணி இருக்கும், அந்த சாணியை மிதிச்சிடுவாரு ஒரு கால்ல. ஆனா அவருக்கு எல்லாமே ஈவனா இருக்கணும்ன்றதுக்காக சாணி மிதிக்காத காலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காலையுமே எடுத்து அந்த சாணியில மிதிச்சு இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாரு. சோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எல்லாம் எதிர்பார்ப்பாரு. இப்போ நம்ம டிடெக்டிவ் ஜெருசலத்துல இருந்து இஸ்தான்புலுக்கு கப்பல் வழியா போறாரு. அப்படி அவர் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அதே கப்பல்ல நம்ம டாக்டரும் நம்ம கவர்னஸும் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரையும் பாப்பாரு, பேசுவாரு. இப்போ இஸ்தான்புல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இஸ்தான்புல்ல தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷெஃபா இருப்பாரு. அந்த ஷெஃபோட ஹோட்டல் கிச்சன்ல இப்ப அவர் இருப்பாரு. அந்த இடத்துல புக், அதாவது நம்ம அந்த ஓனர்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த புக், அவரை பாப்பாரு. அவரை பார்த்து எப்படி இருக்க என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாரு. நல்லா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க பிரிட்டிஷ் கவுன்சில்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருவாரு, நீ பிரிட்டிஷ் கவுன்சில்ல இருந்து வர, நீ ஒரு கேஸ் சம்பந்தமா என்ன பார்க்க வந்திருக்க, நான் இப்போ லீவ்ல இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் சொல்லும் போது, சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுவாரு. இப்போ த ஓனர் கிட்ட உங்க ட்ரெயின்ல எனக்கும் ஒரு சீட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட் உனக்கு இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லி கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் கிளம்புறாங்க. இப்பதான் இந்த படத்துக்கு முக்கியமான அந்த 15 பேரையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இதுதான் ஒரே சீன்ல இன்ட்ரோடக்ஷன் வச்சிருப்பாங்க, லைன் பை லைனா. இப்போ தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் இஸ்தான்புல்ல இருந்து கிளம்பிடுச்சு. அந்த காலத்துல ட்ரெயின்ல போறவங்க எல்லாருமே பணக்காரங்களா தான் இருப்பாங்க, எல்லாராலையும் ட்ரெயின்ல போக முடியாது. அதனால அங்க இருக்க அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே ட்ரெயினை பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சீன் எல்லாம் ரொம்ப
திரும்பமா எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ பட்லர் வந்து கேங்ஸ்டரோட ரூமுக்கு போறாரு காஃபி கொடுக்கறதுக்காக. அப்போ கேங்ஸ்டருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வரும். அந்த மிரட்டல் கடிதத்தை பார்த்துட்டு இந்த லெட்டர் என் ரூம்ல யாரு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பட்லரை பார்த்து கேங்ஸ்டர் கேட்பாரு. அதுக்கு பட்லர் வந்து எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்கு அது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அடுத்த நாள் காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க டைனிங் ஹால்ல. அப்போ ப்ரொஃபசர் அப்படின்றவர் கண்டக்டர் கிட்ட வந்து என்னால அடுத்த இதுல இருந்து இந்த மாதிரி டாக்டர் கூட உட்காந்து என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அதுக்கு பக்கத்துல இருக்க கவர்னர்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் வந்து நம்ம இந்த மாதிரி பிரிவினை பண்ணக்கூடாது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அது கூட தான் மிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தத்துவம் சொல்றாரு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட ரெட் வைன் இருக்கு, ஒயிட் வைன் இருக்கு, அது ரெண்டையும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா ரெண்டுமே கெட்டு போயிடும் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம கவர்னர்ஸ் கோவப்பட்டு என்ன பண்றாங்க, ஒயிட் வைனையும் ரெட் வைனையும் ஒன்னா கலந்து அதை எடுத்து வாவ் எனக்கு பிங்க் வைன் கிடைச்சிருக்கு, எனக்கு பிங்க் வைன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குடிச்சிடுறாங்க. அங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்ல நம்மளோட டிடெக்டிவ் அந்த டைனிங் ஹால்ல உட்காந்து ஒரு கதை புக் படிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கேங்ஸ்டர் வந்து பக்கத்துல உட்கார்றாரு. உட்காந்து பேச்சு கொடுக்கற மாதிரி தெரியுது. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்திருக்கு, சோ நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்னோட பாடி கார்டா இருக்க முடியுமா, ஏன்னா நீங்க தான் வேர்ல்டு கிளாஸ் டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி இந்த கேங்ஸ்டர் வந்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட கேக்குறாரு. நம்ம கேங்ஸ்டர் கிட்ட டிடெக்டிவ் நான் வெறும் டிடெக்டிவ் தான், கேஸை கண்டுபிடிச்சு தருவேனே தவிர நான் ஒரு அடியாள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு நம்ம கேங்ஸ்டர் துப்பாக்கி எடுத்து கச்சிப்ல மறைச்சி வச்சு மிரட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் நம்ம டிடெக்டிவ் பயப்படுற மாதிரி இல்ல, நான் நோ சொன்னதான் எனக்கு இஷ்டம் இல்லை, என்னை விட்டுடுன்னு சொல்லி எழுந்து போயிடுறாரு அங்க இருந்து. சோ அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம கேங்ஸ்டர் எல்லாம் தூங்கவே முடியல. ஏன்னா அவர் கேட்கப்பட்ட மிரட்டல் கடிதம் நிறைய இடத்துல எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே அவர் புரண்ட படுத்துட்டு இருக்காரு. இங்க நம்ம டிடெக்டிவ் அவரோட ரூம்ல கதை புக்கு படிச்சு சத்தமா சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல நம்ம கேங்ஸ்டர் ரூம்ல இருந்து ஒரே சத்தம். வெளியில வந்து பாக்குறாரு. நம்ம கண்டக்டர் வந்து கதவை தட்டி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி உள்ள இருந்து நம்ம கேங்ஸ்டர் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம விடோ ரூம்ல இருந்து பெல் அடிக்குது. கண்டக்டர் ஓடி போய் பாக்குறாரு என்னன்ட்டு. இப்போ மறுபடியும் டிடெக்டிவ் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. மூணாவது தடவை யாரோ தபதபான்னு ஓடுற சத்தம் கேட்டு நம்ம டிடெக்டிவ் டிஸ்டர்ப் ஆகுறாரு. தூங்கவே விட மாட்டேங்கிறீங்களேடான்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உடனே கதவு திறந்து வெளியில வந்து பாக்குறாரு. ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. அப்புறம் உள்ள போய் மறுபடியும் தூங்கலாம் ட்ரை பண்றாரு. இப்போ என்ன ஆகுது, பயங்கரமா பனி புயல் அடிச்சிட்டு இருக்கிறதால ஒரு இடி வந்து பனிப்பாறை மேல இடிச்சதால அங்க ஒரு ஆவலான்ஸ் கிரியேட் ஆயிடுது. அதாவது பனிச்சரிவு வந்து ட்ராக்க ஃபுல்லா மூடிடுது. ட்ரெயின் அதே இடத்துல நின்று போயிடுது. ட்ரெயின்ல இருக்க எல்லாருமே தான் பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம வடிவேலு மாதிரி தலையை மட்டும் வெளியில நீட்டி நம்ம இருக்கோமா செத்தோமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ கண்டக்டர் வந்து எல்லாரும் அவங்க ரூம்குள்ளேயே போயிடுங்க, இப்போ பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு, வெளியில போய் எதுவும் பார்க்க முடியாது, காலையில விடிட்டும் என்னாச்சுன்னு நாங்க காலையில பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் உள்ள போயிடுறாங்க ரூமுக்கு. சோ இப்போ அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலையில எல்லாரும் டைனிங் ஹால்ல இருக்காங்க. சோ இப்போ ஓனர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வெளியில பனி புயலால பெரிய ஒரு பனிச்சரிவு ஏற்பட்டு ட்ரெயின் இதுக்கு மேல போவாது, சோ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப எல்லாரும் எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்றதுன்னு கேட்கும்போது அதுக்கு ஓனர் என்ன சொல்றாருன்னா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் ரீச் ஆக வேண்டிய ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க கிளம்பிட்டு இருப்பாங்க, நம்ம வரலன்றதும் அவங்க இங்க வந்து நம்ம சிச்சுவேஷனை பார்த்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம பட்லர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்மளோட கேங்ஸ்டரோட ரூமுக்கு போறாரு. ஏன்னா கேங்ஸ்டர் காலையில எழுந்து வெளியிலேயே வந்திருக்க மாட்டாரு. ரொம்ப நேரமா கதவு தட்டுவாரு. நம்ம கேங்ஸ்டர் கதவே திறக்க மாட்டாரு. அப்போ நம்ம டிடெக்டிவ் வராரு. நம்ம டிடெக்டிவ் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படி கேட்கும்போது நான் ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், கதவு திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பட்லர் சொல்றாரு. அப்போ நம்மளோட டிடெக்டிவ் 2 தடவை கதவு தட்டி பார்ப்பாரு, கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. சோ உடனே பட்லரை போய் நீ போய் ஓனரை கூட்டிட்டு வா, நான் கதவு திறக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கதவு லாக்க உடைப்பாரு. உடைச்சி உள்ள போய் பார்க்கும்போது நம்ம கேங்ஸ்டர் செத்து போயிருப்பாரு. நம்ம கேங்ஸ்டரை யாரோ கத்தியால குத்தி கொண்டு இருப்பாங்க, அவரு செத்து போயிருப்பாரு. உடனே நம்ம டாக்டர் கூப்பிடுறாங்க. நம்ம டாக்டர் வந்து அங்க அவரை செக் பண்ணிட்டு அவரை கத்தியால குத்தி தான் சாவடிச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு 2 மணிக்கு மேலதான் சாகடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டா சொல்ல முடியாது, ஏன்னா ஜன்னல் திறந்து இருந்ததால வெளியில கோல்ட் ஏர் ஃபுல்லா உள்ள வந்திருக்கு, அதனால அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஓனர் நம்ம டிடெக்டிவ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நீ ஃப்ரீயா போலாம் தான் நானும் நினைச்சேன், பட் ஆனா இங்க நிலைமை சரியில்லை, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. பட் எப்படியோ அவரை பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் இந்த கேஸை நான் முடிச்சுக்கு தரேன்னு சொல்லிடுறாரு நம்ம ஓனர் கிட்ட டிடெக்டிவ். சோ எனக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ஸோட மேப்பை கொடு, எல்லாரோட பாஸ்போர்ட்ஸையும் எனக்கு கொடு, நான் இங்க இருக்க எல்லாரையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி ஓனர்கிட்ட டிடெக்டிவ் சொல்றாரு. சோ ஓனரும் ஓகே நான் எல்லாமே உனக்கு பண்ணி தரேன், எப்படியாவது கில்லரை மட்டும் கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஓனரும் டிடெக்டிவ் என்ன பண்றாங்க, டைனிங்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் கொலை பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓபனா. ஏன்னா அப்பதான் நம்ம டிடெக்டிவால மத்தவங்களோட ஃபேஸை பார்த்து இதுல யாராவது பண்ணிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வர முடியும். அதே மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அட் அ டைம்ல ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் அப்ல போய் பாக்குறாரு, அவங்க ஃபேஸை பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனா அவரால் முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, ஷாக் ரியாக்ஷன். அப்போ ப்ரொஃபசர் கேட்கிறாரு, நீங்க யார் எங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, என் பேரு எக்லோஸ் பாவம், ஐம் த பெஸ்ட் டெடெக்டிவ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. செமையா இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட், நான் நைட்டு 2 மணி வரைக்கும் நான் டாக்டர் கூட தான் இருந்தேன், அவர் கூட தான் வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்னன்னா என்னோட பாஸுக்கு நிறைய மிரட்டல் கடிதம் கூட வந்திருக்கு, அதுல நிறைய அவர் கிழிச்சு போட்டாரு, எரிச்சிட்டாரு, கொஞ்சம் மட்டும் என்கிட்ட இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மிரட்டல் கடிதத்தை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கிட்டு நாங்க வேணும்னா உங்களை மறுபடியும் வந்து விசாரிப்போம் சொல்லிட்டு ஓனரும் நம்ம எடுக்கட்டும் கிளம்பி போறாங்க அடுத்த ஆளை விசாரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கேங்ஸ்டரோட ரூமுக்கு போறாங்க. அவரோட பாடியை சுத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு நம்ம டிடெக்டிவ். அப்படியே ஒரு பேப்பர் ஒன்று எரிஞ்சு பாதி எரிஞ்சு எரியாம இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வராரு. அதை எடுத்துக்கிட்டு வந்து சிம்னி விளக்குல மேலே வச்சு பாக்குறாரு. அந்த பேப்பர் இன்னும் எரியுது. அது எரியும் போது அதுல இருந்து சில வேர்ட்ஸ் வந்து நல்லா தெளிவா தெரியுது. அதை அப்படியே அவரோட நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அது என்னன்னா, as a strong blood is on hand, you will die. இது மட்டும் தான் அந்த பேப்பர்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை அவர் கரெக்டா எழுதி வச்சுக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டிடெக்டிவ் நம்மளோட ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி என்னன்னா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு அந்த கேங்ஸ்டரோட உண்மையான பேர் தெரியும். அவரோட பேரு ராட்சட் கிடையாது, அவரோட பேரு கசடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஓனர்கிட்ட சொல்றாரு. அந்த பேரை கேட்டோடனே நம்ம ஓனர், எனக்கு அந்த பேர் தெரியுமே, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீ கேள்விப்பட்டிருப்ப, அப்படியே இந்த பேரும் உனக்கு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பேர் என்னன்னா ஆம்ஸ்ட்ராங். அப்பதான் ஓனர் கேட்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங்கா, தி ஆம்ஸ்ட்ராங் கேஸா? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த கேஸ் என்னன்னா, இது கர்னல் ஜான் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவரோட ஃபேமிலியோட ஒரு சோக கதை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பொண்ணான டெய்ஸி, சின்ன பொண்ணை யாரோ ஒருத்தன் காசுக்காக கடத்தி கொண்டு போய் காசு கேட்டிருப்பான். பட் காசு கட்டினதுக்கு அப்புறமும் குழந்தை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய சாகடிச்சிருவான். இந்த விஷயத்தை கேட்ட சோனியா ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் வந்து அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அவங்க இறக்கும் போது அவங்க கன்சீவா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தன் மனைவியும் குழந்தையும் இறந்து போனதை யோசிச்சு கர்னல் ஜான் ஆம்ஸ்ட்ராங்கும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிப்பாரு. இதுதான் அந்த சோக கதை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட கேட்கும்போது, கர்னல் ஜான் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. எப்படி அவர் தான் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே, பட் ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு, இந்த கேஸ் எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ், அந்த லெட்டர் என்கிட்ட கிடைக்கும் போது தான் அவரு இறந்து போயிட்டாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த கேஸை ஃபர்தரா நான் வந்து எதுவும் பண்ணல, எனக்கும் அந்த குடும்பம் இறந்ததுல ஒரு சோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் கொன்னது இந்த கேசடி தான் அப்படின்ற விஷயம் நம்மளோட டிடெக்டிவ்க்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேசடின்ற பேரை மாத்தி நம்ம கேங்ஸ்டர் இப்போ இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த கேஸுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம டிடெக்டிவ் வரிசையா எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுக்கிட்டே வராரு. மொத்தம் 3 கட்டமா தான் விசாரணை வச்சிருக்காரு. 3 கட்ட விசாரணையிலையும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுறாரு. அப்படி அவர் விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரியுது, இந்த பிரின்சஸ்ன்னு இருக்காங்களா ஒரு வயசானவங்க, அவங்க வந்து அந்த செத்து போன அந்த சின்ன பொண்ணோட காட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு தெரியுது. இப்போ த கவுண்ட் அப்படின்ற ஒரு விசாரிக்க போறாரு நம்ம டிடெக்டிவ். அப்ப கவுண்ட் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற ஆளு. ஸோ கோவப்படும் போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க, வெளியில வந்து அவளை கோல் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கிட்டையுமே விசாரிக்கிறாரு நம்மளோட டிடெக்டிவ். அப்படி அவர் விசாரிக்கும் போதுதான் அவருக்கு தெரிய வருது, அந்த கவுண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, செத்து போன அந்த சின்ன பொண்ணோட அம்மா சோனியா, அவங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் எலன். இப்போ நம்ம டிடெக்டிவ் வந்து த ப்ரொஃபசர் அப்படின்றவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, நீங்க ப்ரொஃபசர் கிடையாது, உங்களோட உண்மையான பேர் வேற, நீங்க ஒரு போலீஸ்மேன், எதுக்கு இந்த மாதிரி ஐடென்டிட்டியை மாத்திட்டு நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ வந்து ப்ரொஃபசர் சொல்றாரு, என்ன கேங்ஸ்டர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு பாடி கார்டா இருக்கணும்னு சொல்லிட்டு, நிறைய பணமும் தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் இந்த மாதிரி அவர் பேரை மாத்திட்டு வேற ஒரு ஆளா அவர் கூட அவர் எங்க போனாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் உங்க கையில இருக்க துப்பாக்கியை நீங்க கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க சொல்றாரு. அதே மாதிரி துப்பாக்கியை கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம கவர்னஸை விசாரிக்கிறாரு மறுபடியும் நம்மளோட டிடெக்டிவ். அப்பதான் நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு, நீங்க வேற யாரும் இல்ல, நீங்க ஆம்ஸ்ட்ராங் டாக்டர் டெய்ஸியோட கவர்னஸ், அந்த பொண்ணுக்கு படிப்பு சொல்லி தரதுல இருந்து எல்லாமே நீங்க தான். ஆனா நீங்க அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க முன்னாடி நான் விசாரிக்கும் போது, அதனால நீங்க ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்கிறாரு. அப்படியே விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின்ல ஒரு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம டிடெக்டிவா சுட்டுறாரு. குண்டு கையில பட்டுடுது. கவர்னஸை இந்த கேஸ்ல இருந்து வெளியில விடு, அவங்க அந்த கொலையை பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போறாரு. ஜான் ஆம்ஸ்ட்ராங்கும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்க 2 பேரும் ஆர்மில ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆர்மியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் மெடிக்கல் ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டாரு. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ நான் ஒரு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவரோட பொண்ணு கொண்ட கெசடியை கொன்னது ஒன்றும் தப்பா தெரியல எனக்கு. எனக்காக வேற யாரும் தண்டனை அனுபவிக்கிறது நான் விரும்பல. ஏன்னா நான் ஒரு ஆர்மி மேன். எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில எப்படியோ நம்மளோட ஓனர் வந்து டாக்டர் அடிச்சுட்டு நம்ம டிடெக்டிவை காப்பாத்திடுறாரு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கிட்ட போய் சொல்லி நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. யாரு தான் கொலைகாரங்கன்னு தெரியாத ரொம்ப கடுப்புல இருக்கிற நம்மளோட டிடெக்டிவ் எல்லாரையும் வெளியில கூப்பிட்டு எல்லாரையும் டேபிள் போட்டு உட்கார வச்சு லைனா கடைசி விசாரணை கட்டத்துக்கு போறாரு. செமையா இருக்கும் இந்த சீன்லாம். அவரோட ஃபேஸ்லயே பயங்கரமா ரியாக்ஷன் காமிச்சிருப்பாரு. அப்போ அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீங்க உங்க பொய்யெல்லாம் சொல்லுவீங்க, ஆனா அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுப்பீங்க. அதுதான் தப்பு. 2 பேர் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க சொல்ற பொய்ய. ஒண்ணு உங்களோட கடவுள், இன்னொன்னு நான் ஹெர்குலஸ் பெரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவாரு. எல்லாரையும் கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணுவார் இந்த தடவை. இப்போ நம்ம டிடெக்டிவ் வரிசையா அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்றாரு. டாக்டர் வந்து நம்ம கர்னல் ஆம்ஸ்ட்ராங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரையும் நான் சந்தேகப்படுறேன் அப்படின்றாரு. அடுத்தது கவர்னஸ், இன்னொரு அம்மா மாதிரியே அந்த சின்ன பொண்ணை பார்த்துக்கிட்டவங்க, ஏன் அவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ஹெலினா அந்த பொண்ணோட சித்தி, அதாவது சோனியாவோட தங்கச்சி, ஏன் அவங்களா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காட் மதர், த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க டெய்ஸியோட காட் மதர், அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் த பிரின்சஸோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, த மெய்டு, அவங்களே நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலியோட குக் அவங்க தான், சமையல்காரி அப்படின்ற மாதிரி அவங்களையும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் த மிஷனரி, அந்த லேடி ஒருத்தங்க இருக்காங்களா கர்லிங் யாரை வச்சுக்கிட்டு, அவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலியோட நர்ஸா, அவங்க தான் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்மளோட கேங்ஸ்டர் வந்து உள்ள பூந்து அந்த பொண்ணை கடத்தி தூக்கிட்டு போயிருக்காரு. இவங்களால தடுக்க முடியாம போயிடுச்சு அந்த டைம்ல. ஏன் அவங்களா கூட இருக்கலாம் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பட்லர் ஆட்டோமேட்டிக்கா அவரே சொல்றாரு, நீங்க என்ன பத்தி சொல்ல வேணா, நானே சொல்றேன். நானும் கர்னலும் ஆர்மில ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நியூயார்க்ல அவருக்கு நான் வேலட்டா இருந்திருக்கேன். அவர் ஒரு கடவுள் மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு, சேல்ஸ்மேன்ன்றவரை பார்த்து, சேல்ஸ்மேனுக்கு ஒரு பேங்க் லோனே வாங்கி கொடுத்தவரே ஆம்ஸ்ட்ராங் தான். அவர் வாங்கி கொடுத்த அந்த பேங்க் லோனால தான் இப்போ இவர் பெரிய சேல்ஸ்மேன் ஆயிருக்காரு. அமெரிக்கால 3 ஷோரூமுக்கு ஓனரா இருக்காரு. இப்போ த ப்ரொஃபசர், அதாவது போலீஸ்மேனு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு நம்ம டிடெக்டிவ். அவர்கிட்ட வர்றாரு. அவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ்குள்ள வந்தாரு அப்படின்றதையும் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அது ஏன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலி இறந்ததுக்காக அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க மெய்டு, அதாவது வேலைக்காரி, அவங்கள அக்யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். அவங்கள அக்யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த போலீஸ்மேன். அவங்க சாவுக்கும் ஏதோ ஒரு விதத்துல கசடி, அதாவது நம்ம கேங்ஸ்டர் காரணமாயிட்டு இருப்பாரு. அதனால அவருக்கும் நம்ம கேங்ஸ்டர் கசடி மேல ஒரு பகை இருக்குமோ அப்படின்னு அவரையும் சொல்லி கை காட்டுறாரு நம்மளோட டிடெக்டிவ். அதே நேரத்துல அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்றாரு நம்ம டிடெக்டிவ், இந்த ட்ரெயின்ல இருக்க கண்டக்டரையே நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இறந்து போன அந்த வேலைக்காரியோட அண்ணன் தான் அவரு. அவருக்கும் தான் தங்கச்சி இறந்ததுக்கு காரணமான கெசடி த கேங்ஸ்டர், அவர்கிட்ட ஒரு பகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாയി கத்துறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த கேங்ஸ்டர் அந்த கெசடிக்கு ஒரு எளிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்காரு நம்ம டிடெக்டிவ். இப்போ கடைசியா வராரு. ஹூபோர்டுன்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லைங்களா, நம்ம கூட த விடோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க கிட்ட வராரு. அவங்களோட உண்மையான பேரு லிண்டா ஆர்டன், அதாவது செத்து போன சோனியாவோட அம்மா, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா சோனியா, அவங்களோட அம்மா இவங்க தானா. அப்போ அவங்க அதை ஒத்துக்கிற மாதிரி தான் தலையில மாட்டிட்டு இருந்த விக்க கழட்டிட்டு, ஆமா நான் தான் லிண்டா ஆர்டன், என்னோட பொண்ணு தான் சோனியா, என்னோட சின்ன பொண்ணு தான் ஏலன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் பயங்கரமா டைலாக் பேசுறாரு. ஒரு சின்ன பொண்ணு செத்துட்டா, அதனால அவங்களோட அம்மா அப்பாவும் சேர்த்துட்டாங்க. இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தோட அழிவுக்கு நீதி கிடைக்கல. அந்த நீதியை தேடிதான் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. யாரு கத்தி எடுத்து அந்த கேங்ஸ்டரை குத்துனது, உங்கள யார் இந்த கொலையை பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. என்னன்னா, உங்கள ஒருத்தரோ 2 பேரோ இந்த கொலையை பண்ணல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாருமே குற்றவாளி, நீங்க எல்லாருமே கொலைகாரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. நீங்க எல்லாரும் ஒரு விதத்துல ஜான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப விசுவாசமானவங்களா இருந்திருக்கீங்க. அந்த ஃபேமிலியோட இழப்பை உங்க யாராலையும் தாங்க முடியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த ட்ரெயின்ல வச்சு கேங்ஸ்டரை கொண்டு இருக்கீங்க. அப்போ சோனியாவோட அம்மா ஏந்து கத்துறாங்க, இது எல்லாமே என்னோட பிளான் தான், என்னால மத்தவங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க, குற்றவாளி நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஏந்து நிக்கிறாங்க. இப்போ நம்ம டிடெக்டிவ், எனக்கு உங்க பக்கம் இருக்க நியாயம் புரியுது, ஆனா உங்க கொலை பண்ணிட்டு உங்க எல்லாரையும் ஃப்ரீயா நடக்க விட்டுடுவேன்னு பாத்தீங்களா? அப்படி நீங்க எல்லாரும் ஃப்ரீயா போகணும்னா இந்தாங்க துப்பாக்கி அப்படின்னு சொல்லி டேபிள் மேல வச்சுட்டு இன்னொரு கொலையை சேர்த்து
காரியத்தை பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா போங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னை தாண்டி தான் நீங்க வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ லிண்டா ஆர்டன் உடனே துப்பாக்கியை எடுத்து நம்மளோட டிடெக்டிவை பார்த்து சுட்டுற மாதிரி நிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவை ஷூட் பண்ற மாதிரி நிக்கிறாங்க. இப்போ அந்த துப்பாக்கியை எடுத்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட காட்டிட்டு நான் ஏற்கனவே செத்துட்டேன், என்னோட பேத்தி டேசி சாகும் போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த கன்ல புல்லட் இல்ல. அங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் நம்ம ட்ரெயினை நிறுத்தி வச்சிருந்த அந்த பனி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ட்ரெயினை மறுபடியும் ட்ராக்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அந்த ட்ரெயின் அங்க வந்து கிளம்புது. அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களா இருக்காங்க. அப்போ நம்மளோட டிடெக்டிவ் போலீஸ் கிட்ட போய் பேசுறாங்க. நம்மளோட கேங்ஸ்டரோட பாடியையும் எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்மளோட டிடெக்டிவ் கிளம்புறாரு. கிளம்பி போறதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல இருக்க எல்லாரையும் மெயின் ஹால்ல உட்கார வச்சு பேசிட்டு போறாரு. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போலீஸ் கிட்ட உங்க யாரையும் காட்டி கொடுக்கல, நான் போலீஸ் கிட்ட கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஜன்னல் வழியா கை குதிச்சு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இங்க இருக்க யாரையும் நான் கொலைகாரங்களா பார்க்கல, அவங்களோட காயத்துக்கு நீங்களே மருந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ எல்லாரும் இதுக்கப்புறம் அமைதியா அவங்கவுங்க வாழ்க்கையை போய் பாருங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி கிளம்புறாரு நம்ம டிடெக்டிவ். அங்க நம்மளோட டிடெக்டிவ் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. அவர் வந்து நீங்க தானே டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நம்ம டிடெக்டிவ் வந்து என்ன அந்த கேஸ் சம்பந்தமா வந்து பார்க்க வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல சார், அந்த பிரிட்டிஷ் கேஸ் கிடையாது, இது வேற கேஸ், த பிளடி நைல் அப்படின்னு சொல்றாரு. ஈஜிப்ட்ல ஒரு கொலை நடந்திருக்கு, அதை தான் நீங்க கண்டுபிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் டிடெக்டிவ் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுது. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஏன் வந்து இவங்க யாரையுமே நம்மளோட டிடெக்டிவ் காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குடும்பம் இறந்ததுக்கு இவருக்கும் ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா தன்னை நம்பி வந்து ஒருத்தருக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலையே. ஏன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் இவருக்கும் லெட்டர் அமைச்சிருப்பாரு. அந்த லெட்டர் இவர் கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு நியூஸும் அவருக்கு வரும், அவர் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸை அவருக்காக என்னால பண்ண முடியலையே, அப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்மள கைவிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இவருக்கும் இருக்கும். அதனாலதான் யாரையும் அவர் காட்டி கொடுக்கல. என்னதான் அவரு யாரையும் காட்டி கொடுக்கல அப்படின்னாலும் தான் ஒரு பெரிய டிடெக்டிவ்ன்றத இந்த கேஸ் மூலமா அவரு நிரூபிச்சிருக்காரு. இதனாலதான் இந்த கேஸ்ல அவரு இவங்க பண்ண தப்ப மறைச்சிருக்காரு. எல்லாரையும் அவங்க வழியில ஒரு ரிவெஞ்ச் எடுத்த திருப்தியோட அனுப்பிச்சு வச்சிடறாரு. இந்த படத்தோட அடுத்த பாட்டு த டெத் ஆன் த நெயில் அப்படின்ற படம் கம்மிங் அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல நடிச்ச டிடெக்டிவ்ன்றவரோட உண்மையான பேரு கெனத் பிரணாக். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. அவர்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேமரா யூனிட் இருக்கு, பயங்கரமான ஆர்ட் இருக்கு, அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் இந்த படம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா சேர்த்திருப்பாரு. நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் ஏன் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி இப்படி பேசுறேன்னா, இந்த படம் எடுத்த எல்லாமே ஒரு செட்டு தான். எந்த விதமான ஒரு இதுவும் நேச்சுரலா அப்படியே அந்த இடத்துக்கு போய் எடுத்தது கிடையாது. எல்லாமே செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதனாலதான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் இவ்வளவு புகழ்ந்து பேசுறேன். இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், இந்த மலைப்பகுதியில போறது வரது எல்லாமே ஆர்ட் ஒர்க் தான், எல்லாமே இவங்களே ரெடி பண்ணது. ஸோ நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஹார்டா சஜஸ்ட் பண்றேன், கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்ல நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஆசமான வீடியோல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் பாஸ் வுட்ஸ்.